வணக்கம் நேர்களே. தங்கத்தோட விலை இறங்குது, ஏறுது, இறங்குதுன்னு ஒரே நாள்ல நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்குறோம். நீங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கத்த இப்ப வாங்கலாமா? இல்ல வெயிட் பண்ணலாமா? அப்படிங்கிறது. ஆனந்த் சார்ட்ட இத கேளுங்க அப்படின்னு நெறைய பேரு கேட்டிருந்தீங்க. அந்த கேள்வி ஆனந்த் சார்ட்ட கேட்டு, இப்ப என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி நவ்? ஆனந்த் சார்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் கோல்டு ம். இப்ப என்ன சார் பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும்னா, பொறுமையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணணும். ம். ஏன்னா எப்படி ஆகும் தெரியாது. ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ம். ட்ரம்ப் இப்போ நான் சரண்டர்ங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. நான் கீழ விழல, நானா நமஸ்காரம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஈரான் என்ன சொன்னா, இவன் கீழ விழுந்துட்டான். இவன யாரும் நமஸ்காரம் பண்ண சொல்லல அப்படின்ட்டாரு. ஜஸ்ட் நான் கூப்பிட்டு பேசினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் பேசவே இல்லன்ட்டான். ம். பேச்சுனா 2 பேரும் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். எந்த எவிடன்ஸும் இல்ல. ம். ஸோ இது பொய். அப்போனா என்ன அர்த்தம்னா, ட்ரம்ப்பால் வந்து டொமஸ்டிக் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. ம். அவர் நினச்ச மாதிரி ஈரானில் ரெவல்யூஷன் வரல. அவர் நினச்ச மாதிரி ஈரானில் இந்த கவர்மெண்ட்டை தூக்கி போட முடியல. அவர் நினச்சதுக்கு மேலே இந்த வார் போயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவர் ஃபோர்ஸஸை உள்ளே அமைச்சார்னா ஃபைனலாக ஜெயிப்பாராக இருக்கும். அங்கே ஒரு 10 லட்சம் பேர் இருக்கான். அந்த 10 லட்சம் பேர் இங்கே லட்சக்கணக்கில் சுட்டு கொள்ளுவோம் அமெரிக்கன்ஸ். இட் வில் பிகம் வெரி அன்பாப்புலர் பேக் ஹோம். அதாவது எங்கேயோ போய் 2 பேர் அடிக்கிறதுக்கு எங்கள் ஆளுங்களை எதுக்கிட்ட அனுப்புகிறேன்னு ட்ரம்ப் மேலே பேக் ஃபயர் ஆகும். அண்ட் ட்ரம்ப் இது மாதிரி பண்ண மாட்டேன், ஈரான் தான் நான் ஏன் குண்டு போட மாட்டேன் அப்படின்னு முன்னாடி பேசியிருக்கிறாரு. ஸோ இது ஃபார் எவர் வார ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டு வரும். நெதன்யாகும் அவரை மாற்றிட்டார். இந்த காரணத்துக்கெல்லாம் ட்ரம்ப் ஒரு எஸ்கேப் ரூட்டு மூலமாக நான் 5 நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டு அதனால் நான் நிறுத்திட்டேன்னு சொல்கிறதுக்காக ரெடியாகிறார். நீயும் நானும் சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை லீட் பண்ணுவோம். அப்படியெல்லாம் அவன் ஏதாவது ஊரில் இருக்குது, அவனுக்கு பாதி கண்ட்ரோல் இருக்குது. ஓமானுக்கு பாதி கண்ட்ரோல் இருக்குது. உனக்கு எதுக்கு கொடுக்குறான் அவன்? உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். நீ அவன் ஊரில் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் கொண்டுட்டு உனக்கு எப்படி கொடுப்பான்? கொடுக்கவே மாட்டான். நீ அவனை அடித்தேன்னா அவன் திரும்பி சவுதி யுஏஇ அடிப்பான். நேற்று இதெல்லாம் பேசின அப்புறம் கூட இஸ்ரேல் வந்து டெஹரானை குண்டு போட்டான். இவன் திரும்பி அவனை அடிப்பான். ஸோ வார் இஸ் கோயிங் ஆன். ரைட்டா? மார்க்கெட்டை அவனே சொல்லிட்டான் ஈரானியன்காரன். மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் இதை செய்யறாரு அப்படின்னு ஈரானிய நாடு சொல்லிட்டான். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். இப்போ வந்து ஆயில் இஸ் மார்க்ட் இன் டாலர்ஸ். ஆயில் ஏறினா டாலர் விலை ஏறும். டாலர் விலை ஏறினா கோல்டு விலை குறையும். இதான் யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப். வார் வரும் வராதுன்னா நம்மளால் சொல்ல முடியாது. இந்த வார் வந்து கண்டினியூ ஆகுங்கிறது என்னோட கருத்து. அன்லஸ் ஈரான் இஸ் கிவன் சம்திங், வாரை கண்டினியூ பண்ணுவாங்க. ஈரான் இஸ் நாட் கோயிங் டு எண்ட். அமெரிக்கா எண்டானா ஈரான் இஸ் நாட் கோயிங் டு எண்ட். அப்பர் ஹேண்டு ஈரான்ட்டு இருக்குது. இன்றைக்கி சோக் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் ஆயில் விலையை குறைய விட மாட்டான். ரைட்டா? அதனால் கோல்டுக்கு ஷார்ட் டேர்மில் நெகட்டிவ். ஸோ கோல்டு வந்து இறங்கிறதுக்கு திரும்பி அமெரிக்கா வாரில் ஜாயின் பண்ணிட்டுனா கோல்டு விலை இறங்கும். 12,500 ஒரு பெரிய ஃப்ளோராக இருந்தது. அந்த ஃப்ளோர் 4 மாதம் ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த உடையத்துக்கு சான்ஸு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் சொல்கிறது 22 கேரட் கோல்டு, நாட் 24 கேரட். அது உடஞ்சதுன்னா 11,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வாரில் இது கண்டினியூ ஆகும். இதே சமயத்தில் நம்ம ரூபா 94க்கு போயிடுச்சு. நாளைக்கெல்லாம் கிஸ்அப் அண்ட் மேக்கப்னு ரூபா 92க்கெலாம் போகாது. 90, 89லாம் போகாது. 5 ரூபா போச்சுன்னா ₹1 கெயின் பண்ணாலும் 93, 93.50 அஷ்யூர்டு. சத்தம் நிச்சயம். வருஷ கடைசியில் 100 போட்டுரும். இப்படி வேணால் ₹2 ₹3 போகும், பின்னாடி ₹2 ₹3 வராது. இன்னொன்று, நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டாக அடி. நம்ம ஊர்லேருந்து 75% எக்ஸ்போர்ட்டு மார்ச் மாதத்துக்கு போகல. ஸோ உங்கள் எக்ஸ்போர்ட்டு மார்ச்சில் பயங்கரமாக அடிப்படும். இம்போர்ட்டு பயங்கரமாக ஜாஸ்தியாகும். அதனால் ரூபா ப்ரெஷரில் இருக்கும். கரெக்டாக? ஸோ 95, 96 வரைக்கும் போகும் இந்த வார் முடியலன்னா. இதுதான் ரியாலிட்டி. போர் எப்படியோ முடிஞ்சு ஈரானும் கட்டி பிடிச்சான்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வரும், கோல்டு ஏறும். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் கோல்டு இன்னும் குறையும். பட் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ஏற்றினா ரிசெஷன் வரும், திரும்பி ரேட் கட் பண்ணுவோம். ஒரு 6 மந்த் பீரியடுக்கு கோல்டு விழலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினான்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்கே ரிசெஷன் ஆகிடும்.
ம். ஏன்னா இந்த வார் வந்ததோட இம்பேக்ட் இம்பாக்ட். ரிசெஷன் ஆகிடும், ஆறு வேர்டு வந்துடும். ஸோ இது என்னென்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் திரும்பி ரேலி ஆகும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஃபாலில் கடைசியில் வாங்குவேன்னு. இன்னும் பிரச்சனை உனக்கு நான் டிஸ்கஸ் பண்ணதை எக்ஸ்பிளைனர் வீடியோவாக நீ போட்டிருந்த. சைனாட்ட $2 ட்ரில்லியன் இருக்குது, 200-300 பில்லியன் டாலருக்கு தான் கோல்டு வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுவான் இந்த சமயத்தில் அமெரிக்காவை வீக்கன் பண்ணுறதுக்கு டாலர் விற்க ஆரம்பிப்பான். விற்கிறான் ஆல்ரெடி, விற்க ஆரம்பித்து இப்போ விலை இறங்க இறங்க கோல்டை வாங்குவான். கோல்டை வாங்குவான். ஸோ சைனா வில் பிகம் அ பிக் பையர் ஆஃப் கோல்டு சம் டைம் நெக்ஸ்ட் இயர். இதெல்லாம் பார்க்கும்போது இறங்கி கோல்டு ஏறும். எக்ஸாக்ட் டேர்னிங் பாயிண்ட்லாம் என்னென்ன சொல்ல முடியாது. இப்போ வந்து என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆவரேஜ் பையிங் ரேட் 5000-6000 இருக்கும். நீ 10,000 கொஞ்சம் வாங்குவியா மாட்டியாங்கிறது உன்னோட டிசிஷன். ஸோ என்னோடய ஐடியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு பீஸில் அக்யூமுலேட் பண்ணுறது, இல்லை கிராமாக வாங்கிறத தவிர உன்னால் பர்ஃபெக்ட் லோவஸ்ட் பாயிண்ட் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஆஃப் ஏன்னா சைனாக்காரனும் பண்ணுவான், அமெரிக்காவும் வந்து ஒரு டாலரை டீபேஸ் பண்ணால் தான் அவன் எக்கானமி சரியாகும். அதனால் கோல்டுக்கு வந்து ஒரு பிரசித்தமான ஃப்யூச்சர் இருக்குது. ஷார்ட் டேர்மில் எவ்வளோ கீழே விழுன்னு என்னாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது. 11,000 வரைக்கும் போகலாம். ரொம்ப பெரிய போராக போனால் 10,000 வரைக்கும் கூட போகலாம். பட் எவ்வளோ தூரம் போர் போகும்னு ட்ரம்ப்பை என்னால் ரீட் பண்ண, மற்றவன் எவனவனா ரீட் பண்ணலாம். ட்ரம்ப் எந்த கையால் பந்து போடுவான்னு கூட தெரியாது. அதனால் நவம்பர் நான் முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது, ஜூனில் இந்த வார் சொல்லலை. இந்த வார் வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஆட் பண்ணியிருக்கு. பட் இப்போ கெவின் ஹார்ஷை போடுவான். இந்த கெவின் ஹார்ஷை என்ன வருஷம் அவன் ஒருத்தன் வருவான், பவல் போவான். அது ஒரு பெரிய ஈவெண்ட், அதையே மறந்துட்டோம் நம்ம. இந்த போரில் அதை மறந்துட்டோம். ஃபெடரல் பேங்கோடைய ஃபெடரல் ரிசர்வ் நான் பவல் உள்ளே உட்காந்துன்றப்பன்ட்டான். என்னோடய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். லீசா குக்கும் எங்கேயும் போகாது. ஸோ அவ்வளோ ஈஸியாக கெவின் வார்ஷாலையும் பண்ண முடியாது. ஸோ இந்த அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது அமெரிக்கன் எக்கானமி என்ன ஆகும்னு, சைனாக்காரன் என்ன பண்ணுவாங்கிறது ஒரு ப்ராப்ளம். சைனா டெஃபினட்டாக கோல்டை பூஸ்ட் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 5 வருஷத்தில் இங்கேருந்து ரூபா 120 125 இருக்கும். அதை உங்களுக்கு மாற்றக்கருத்தே வேண்டாம். எவ்ரி இயர் 5%, இங்கேருந்து 25% விழும். ஓகே. ஸோ 115 to 125 நீங்கள் சூப்பராக எக்கானமியை நடத்தினீங்கன்னா 115, கொஞ்சம் டீலில் விட்டிங்கன்னா 120 125 போகும். ரைட்டா? ஸோ அதே உங்களுக்கு ஒரு 25 சைடு அப்சைடை கொடுக்கும். கோல்டு இன்னும் பெரிய அப்சைடு, இன்னொரு 20 திரும்பி 6000க்கு போனாலே 6000ங்கிறது இன்னிலேருந்து ஒரு 25%, இது ஒரு 25% கொடுத்தாலே 50% ஃப்ரம் ஹியர் ஏறும். தட்ஸ் அபவுட் 20,000. ஸோ 20,000ங்கிறதுக்கு கேஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. 5 to 6 years ஃப்ரம் நோ. ஓகே. இப்போது சைனா வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து கோல்டு ப்ரைஸ் இன்னும் பயங்கரமாக ஏறும். ஆனால் தான் சொன்னேன், மினிமம் 20,000க்கு போய்டும். மினிமம் 20,000. ஓகே சார். சைனா கோல்டை வாங்காமல் நிறுத்துறதுக்கு ஏதாவது ஏன் வாங்காமல் நிறுத்துவோம்? வாய்ப்புகள் இருக்கான்னு. அவன் எப்படி இல்லாட்டா அமெரிக்காவோட கட்டி பிடிக்கணும். ட்ரம்ப் தானே அவனை சீண்டிட்டான். இந்த மாதம் போய் ஜியை பார்க்குறேன், நான் பார்க்கவே இல்லை. இப்போது அப்போனா யுக்ரைன் வார் முடியணும், ஈரானுக்கு குண்டு பிடிக்காமல் இருக்கணும். ஈரானை சப்போர்ட் பண்ணுறது சைனா. யுக்ரைன்லேயும் ஈரான்லேயும் ப்ராக்சி வார் நடந்துட்டுருக்கு. ட்ரம்ப் தேவையில்லாமல் இந்த ப்ராக்சி வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே சார். என்ன கொடுத்தா இந்த ஈரான் வார் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும்? ட்ரம்ப் காலில் விழாத குறையா வந்துட்டார் இப்போ ஆல்மோஸ்ட். நம்ம என் ஆளெல்லாம் நீ சாவடிச்சிட்டல, ஒரு 40 பேரை. அவன் என்ன கேட்பான்னு யாருக்கு தெரியும்? ஹாட்லைனர் தானே இருப்பான். ஓகே. இப்போ இவன் ஓடி போயிட்டான்னா இவனை நம்பி இந்த 7 நாடு இருக்குல்ல கல்ஃப் கண்ட்ரீஸில், அவன்லாம் இவனை நம்பி தானே ஈரானோட சண்டை போட்டான். இவன் ஓடி போயிட்டான், அவன் என்ன ஆடுது? ஏன்னா ஆல்ரெடி அவங்க இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, பெருசாக பாதுகாப்பு தராங்க. கல்ஃப் கண்ட்ரீஸை வந்து அமெரிக்கா கண்டுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வச்சான். அப்போ அது வரும் தான். அவன் சொல்லுவான் இங்கே நீ பேசலாம் எடுன்னு. அவன் எப்படி பேச எடுப்பான்? ஓகே சார். அதுதான் இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஈரானும் கல்ஃப் கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து அதே பேர் சேருவான். சியா சுன்னி நீ வந்து பேசிக்காகவே சேராது. ஓகே. அதே தான் ஈராக்குக்கும் ப்ராப்ளமாக இருந்தது. ஈராக்கு வந்து இது ஷியா கண்ட்ரோல் ரூல்
country ruled by Sunnis. சுன்னி. ம். இப்போ ஷியாஸ் are in control. They are pro Iran. ரைட் சார். கர்ட்ஸ்னு இதில் நடுவில் கர்டிஸ்தான் ஒரு குர்திஸ். குரூப் இருக்குது. ம். அவன்லாம் வந்து ப்ரோ ஆன்டி ஷியா ஆன்டி சுன்னி. ம். இந்த கர்ட்ஸ் வந்து டர்க்கி, ஈராக், ஈரானில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியாவில் இருக்கான். சார் இப்போ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து கோல்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ்ல பார்க்குறோம்ல சார். இப்போ அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு சார்? அது ஒன்றும் வெள்ளை பெருசாக வரல, மெதுவாக தானே வரும். ம். இது 2 வாரம் தானே இருக்குது. 2 மாதம் கழிச்சு வரும். இந்த கண்ட்ரி வாங்கிட்டு அந்த கண்ட்ரின்னு. டெஃபினட்டாக இந்தியாவில் வாங்க முடியாது. ம். ஏன்னா இந்தியா டாலரை விற்றுன்னு இருக்குது டெய்லி. அதனால் இது வந்து இட்ஸ் அ டஃப் டைம் அண்ட் இந்தியாவுக்கு ரொம்ப மோசமான டைம். ஓகே. இப்போ இந்த வார் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. நவம்பர் அமெரிக்கா இஸ் ரெடி டு குவிட். ஈரான் இஸ் நாட். ஆனால் இதுக்கான டெய்லி டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தப்போ இப்போ 2 நாளாக நான் உங்களை அடிக்க மாட்டேன்னு சொன்னது 2 நாள் முடிஞ்சுனே 5 நாளாக அவர் மாற்றிருக்காரு ட்ரம்ப். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இவன் நிறுத்த மாட்டானே. இப்போ உலகத்துக்கு ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? அந்த கச்சா எண்ணெய் ஹோமோஸ் வழியாக வரணும். ம். அது வராது. அது வந்தால் தானே ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஓகே சார். அதை லேண்ட் வழியாக எடுத்துட்டு வர்றதுக்கு கூட ஏதோ ரூட் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப 20% கொண்டு வர முடியும். விலை குறைஞ்சிருச்சுன்னா அவனே அந்த ரூட்டை கொண்டு வர மாட்டான். ஓகே சார், ஃபைன். ஸோ இப்போதைக்கு கோல்டு சரி, வாங்க. அது சவுதி வழியாக வரணும். ம். அதாவது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து பைப் லைனில் ஜெட்டா கூட்டின்னு போய் ஜெட்டாலேருந்து சுற்றி வரணும். $120 கொடுப்பான், $80 தரமாட்டான் அந்த ரூட்டில். ம். ஓகே சார். இப்போ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க விலையை யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடலாம்ல? எஸ். இட் இஸ் பிகாஸ் அவங்க ஒரு $300 குறையும்னு வெயிட் பண்ணுறாங்க. நாளைக்கு அது $300 ஏறிடுச்சுன்னா வாங்காமல் விட்டுருவாங்களோன்ற ஒரு இது பயம் இருக்கும். ஏன்னா எப்போ வேணால் எண்டாலும். ஓகே சார். கோல்டை வந்து இப்போதைக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் பிகாஸ் இட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரம்ப் அண்ட் தி ஈரானியன்ஸ். ஈரான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.